அன்பினர்களே, நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை விடயத்தில் மனித உரிமைகள் அமைப்புகள் இப்பொழுது மூக்கை நுழைத்திருக்கின்றது. ஏனெனில் சிறைச்சாலையில் வன்முறைகள் நடந்த பின்னர் 7ஆம் தேதி 8ஆம் தேதி செவ்வாயும் புதன்கிழமையும் சிறைக்குள் இருந்து பலவந்தமாக பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஒரு இரகசிய செய்தியாக அதிலும் ஒரு 5 சந்தேகத்திற்கிடமான மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த தகவல் தெரிவிக்கின்றது. ஏனெனில் சிறைக்குள் வன்முறையை ஏறிவிட்டவர்கள், வன்முறைக்கு தூவமிட்டவர்கள் என்று அடையாளம் காணப்பட்ட பலர் அங்கு அடித்தோ அல்லது துப்பாக்கி முலை மூலமாகவோ அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் இப்பொழுது செய்திகள் மெதுவாக வெளியேறி வருகின்றது. அதற்கான காரணம் அங்கு நாம் ஏற்கனவே தந்திருக்கிற சுமார் 1800 கைதிகள் அங்கு இருக்கின்றார்கள். கைதிகள் என்கின்ற போது முற்றுமுழுதான கைதிகள் அல்ல, சந்தேக நபர்களும் இருக்கின்றார்கள். அநேகமாக கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் போதை பொதிகளுடன் கைது செய்யப்பட்ட பல நாட்டவரும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று தனியான இடம் இருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் எல்லாம் மொத்தமாகத்தான் இருப்பார்கள். பெரும் கிலோ கணக்கில் கொண்டு வந்தவர்களுக்கு அங்கு தனியான ரூம் போட்டு கொடுப்பார்களாம். அவர்கள் எப்பொழுதும் வெளியாக்குவதில்லை என்று அதான் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். வெளிநாட்டுல இருந்தவனே அவன் தூளை கொண்டு வந்தான் சொல்லி இஞ்சி அடைச்சி வச்சுக்கிட்டு 7 வருஷம் 8 வருஷம் உண்டு சாப்பாட்டை கொடுத்துருக்காங்க பன்னாடைகள். அப்ப எதுக்கு நீங்க என்ன செய்ய போறேன்? கடைசியா அவனை சிறையில 10 வருஷம் போறோம் தண்டனை இந்த சிறையில கொடுக்க போறாங்க. அவனை நாட்டை விட்டு அப்புறப்படுத்துங்க. 2 நாடுகளும் சேர்ந்து ராஜதந்திர ரீதியாக பேசி நாட்டை வெளியாக்கலாம். எல்லா நாடு மலேசியாக்காரனும் இருக்கிறார்கள், மாலதீவுக்காரன் இருக்கிறார்கள், இந்தியன் இருக்கிறாங்க, எல்லா நாட்டுக்காரனும் இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா ஒரு எழுச்ச வாய் காசை கொடுத்தா தப்பிட்டு போகலாம்னு உலகம் எல்லாம் தெரியும். அது நல்ல தொகையை பேசினா இதுக்கு சிங்கள நாடு அப்பேரட்டை என்று சொல்றேன். நீங்க எவ்வளவு விட இருக்கோண்டா, அந்த நாட்டுக்கு பக்தியா இருக்கோண்டா, நீங்க ஆடா முழுதும் நீங்க ஆடா வளர்க்குறீங்க. காக்கி சாட்டையை போட்டோன்னா எவ்வளவு பெரிய பணக்காரன் பாருங்க. அது என்ன காரணம் என்றால் இதை தூவமிட்டவங்களே காக்கிக்காரங்கண்டு இப்ப நாம் 2ஆம் செய்தியாகவும் தருகின்றோம். ஏனெனில் இந்த உழைப்பெல்லாம் மங்கி இந்த அரசாங்கம் குடு சம்பந்தமான அந்த லிங்க், அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு எல்லாம் அறுக்கப்பட்டு அந்த அவங்களோட லிங்க் எல்லாம் அறுக்கப்பட்டிருக்கு. உழைப்பும் குறைந்து இருக்குது. இதுதான் முதல் வேலை. அதுக்கு நாம ஏற்க சொல்லி சுப்ரன் டன் அந்த டன்னுக்கெல்லாம் பங்கு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறதால இந்த அரசாங்கத்தை வீழ்த்துறதுக்கு உள்ளுக்கு ஒரு சதி வலைகள் பின்னப்பட்டிருப்பதாகவே நாம் ஏற்கனவே தந்த செய்திகளின் பிரகாரம் சில செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. பல்வேறு அதாவது இப்ப நாடு முழுவதும் சிறைக்கு மாற்றுறாங்கல்ல. மட்டக்களப்பில் 60 சிறை கைதியை கொண்டு வாங்க, வவுனியா, யாழ்ப்பாணம் என்று குறிப்பிட்ட ரெட்னபுரே, அனுராதபுரம், அம்பலாங்கோடு இப்படி பல பகுதிகளில் சிறை கைதிகள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாற்றம் செய்யப்பட்டார்கள் பெயரப்பட்டியல் ஆங்காங்கு தொங்கி இருக்குது. ஆனால் இன்னும் அங்க நீர்கொழும்பு சிறைக்குள்ள இருக்கிறவங்களோட பெயர் லிஸ்ட் இல்லை. இப்ப அவங்களோட குடும்பங்கள் போயிட்டு ஓசையும் ஒப்பாரையும் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்கலாம், கூத்தடிச்சுட்டு அதை போலீஸ் வெளியாக்குதான். அப்ப தெரிஞ்சிருக்கணும் இல்லை மீகம், அதாவது நீர்கொழும்பு சிறையிலிருந்து அங்குனகுல பேலஸ் அது என்ன ஊர் நமக்கு தெரியலப்பா, அதுவும் அந்த தான் இருக்கணும். சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட பெருமளவான கைதிகள் மீது வெட்டப்பட்ட தண்ணீர் குழாய்களை பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஒரு செய்தி கசிந்திருக்கின்றது. நிறைய கைதிகள் காயமடைந்திருக்காங்க, அடிச்சு சாத்திக்காங்க. அந்த 7 பேர் இவங்க ஆட்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, காக்கிக்காரங்க, அந்த காக்கி சிறை காவலர்கள் அங்க அவங்களோட இறப்பு 7 பேருக்கு பிறகு கண்ட மாதிரி நின்ற மாதிரி தாக்குதல் தொடுத்து இரத்த கரையா இருக்குதான். நீர்கொழும்பு சிறை பகுதிக்குள்ள ஒரு டோம், அந்த ஹால் எல்லாம் இரத்த கரை படிந்த வண்ணம் இருக்காம். இப்ப எந்த அளவுக்கு இவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, இவனுகள் மிருக ஜாதி. என்ன கேட்டால் அப்பாவி கைதிகள் பாவண்டா, அதெல்லாம் தாக்கப்படப்படா. இந்த ரவுடி மார்க்கத்தை சுட்டி தள்ளி புதைச்சி போடு, முடிக்கையும் காட்டப்படா. அது நான் உறுதியா இருக்கிறேங்க. என்னடா ஒரு சின்ன நாட்டுக்குள்ள என்ன குடும்ப கொண்டு கடத்திட்டு என்னடா பண்றீங்க நீங்க? நாட்டை சின்ன பின்னமாக்குது சனியன்கள், வெட்டி புதைச்சிடுங்கடா. இல்லாட்டி ஒவ்வொரு அந்த டொய்லெட் குழியெல்லாம் கிளப்பிட்டு அதை புள்ள நுரைச்சிடுங்கடா, செத்து போடும் சனியன்கள்.
என்னடா இதெல்லாம் பூசா சிறைக்கு மாற்றப்பட்ட கைதி ஒருவர் அங்கு உயிரிழந்திருக்கின்றார். திடீர் நோய் நிலைமையால் என அதிகாரிகள் கூறினாலும் அந்த கைதியும் தாக்குதல் காரணமாகவே அவரும் அங்கு இறந்திருப்பதாக மேலதிக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இப்பொழுது கைதிகள் இடமாற்றம் செய்யப்படும் போது முறையான ஆவணங்களோ அல்லது கோப்புகளோ இன்றி மாற்றப்பட்டுள்ளதால் நிகழும் மரணங்கள் மற்றும் காயங்களை மூடி மறைப்பதற்கு அதிகாரிகளுக்கு எளிதாக மாறியுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. இந்த லிஸ்ட் காட்டுறாங்கல்ல, எவன் போனங்க லிஸ்ட் இருக்கும், அதெல்லாம் இல்லை. அது ஒரு கிழமைக்கு பிறகு அங்க எவன் செத்து போயிட்டான், எவன் மிஞ்சிருக்கான் லிஸ்ட்டை மட்டும் வெளியாக்குவாங்க. இப்ப இந்த அவங்களோட உறவினர்கள் எந்த சிறைக்கு போய் தேடுற, நாடு மூலம் 8 சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதுல வேற இப்ப காலியில ஒரு பழைய ஹாஸ்பிட்டல் ஒன்றை டிக்ளேர் பண்ண போறாங்களா சிறை என்று. அப்ப ஒரு நாட்டுல நீங்க சிறையை குறைப்பீங்களா சிறையை கூட்டுவீங்களா? நிர்வாகம் போல சிஸ்டம் சேஞ்சானே, சிஸ்டம் சேஞ்சும் இல்ல மாஞ்சி ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு செய்ய தெரியாம தடுமாறி கொண்டிருக்கார்கள். என்ன அழகான முறை. நீங்க முதலாவது நம்பி நீங்க சிங்கள சிறை தண்டன் என்று போட்டு தமிழ் தண்டனை கொண்டு வரணும். அவங்க கொஞ்சம் செய்வாங்க. வடகிழக்குல இருந்து அதுக்கு என்னடா அங்கிருந்த சுப்ரீம் தண்டான்களை தமிழ் தண்டங்களை சிங்கள பகுதிக்கும், சிங்கள பகுதியில் இருக்கிற தண்டான்களை தமிழ் பகுதிக்கு மாற்றும். எங்க மேல வாங்கத்தான் முறான்கள், அது விஷயம் போற கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கும். கைதிகள் இடமாற்றம் செய்யும் போது இந்த மரணங்கள் இன்னும் புறவு வந்து சேருமா. இப்ப இன்னும் சரியான அளவு அவங்ககிட்ட கையில இல்லையா. இது அதாவது இப்ப இத ஒரு காட்டு சட்டம் மட்டும் சொல்றாங்க. காட்டு சட்டம் என்று சொன்னாலும் அடக்கிறதுக்கு வேற வழி, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டி வரும். சிறைச்சாலை என்பது ஓரளவு சரி அவன் அமைதி கொள்வான். அங்கெல்லாம் குடியாவரம் தான் பண்றாங்களாம், தூளியாவரம். அதுக்குள்ளே இருந்துகிட்டு அவங்க இந்த பாருங்க, இந்த வெளிக்கடை சிறையெல்லாம் மிகப்பெரிய தூள் எல்லா இடமும் பொதுவா மட்டக்களப்பு அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் குறைவா இருக்காம், மற்ற இடம் எல்லாம் மிக அதிகமான தூள் வியாபாரம் சும்மா கொடி கட்டி பறக்குதாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையை கலவரத்தை அடுத்து வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளுடைய பெயர் பட்டியல் சிறைச்சாலைக்கு வெளியே வீதி ஓரத்தில் உள்ள அந்த கண்டெய்னர்கள் அந்த செவர்கள்ல ஒட்டி கிடக்குதாம். அது சில இடங்கள் ஒட்டி இருக்குதாம். போலீசாரும் கடந்த 2 தினங்களாக சிறைச்சாலைக்கு முன்பாக இருந்து அந்த விவரங்களை உறவினர்களுக்கு அறிவித்தனர் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் வியாழக்கிழமை கைதிகளின் உறவினர்கள் சிலர் அங்கு வந்து பெயர் பட்டியலில் வாசிப்பதை காணக்கூடியதாகவும் உள்ளதாக இருக்கின்றது. நீர்கொழும்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது உறவினர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் எங்கு உள்ளார்கள் என்பதை கைதிகளின் உறவினர்கள் இன்னும் தேடி வருகின்றார்களாம். பெரியா அங்க ரவுடித்தனம் காட்டினாக்கெல்லாம் பூஷாக்கு போய்த்தானா, யாழ்ப்பாணம் போய்த்தானா, மட்டக்களப்பு போய்த்தானா, வவுனியா போய்த்தானா. கிழக்குல யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு ஆகிய சிறைகள் தான் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அனுராபுரத்துக்கு மாற்றப்பட்டிருக்குது. அது நல்ல விடயம். இந்த நாட்களையே கிட்ட ஊரு கிட்ட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் கூட்டு காலத்தை தள்ளி அங்க தூரமா கொண்டு போடணும். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விவரங்களை தாம் இன்னும் அறியவில்லை என்றும் கைதிகளின் உறவினர்கள் அதற்கு முன்னே மண்டிக்கிட்டு கூக்குள்ள போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியான இந்த ரெக்கார்டிங் தரக்குள்ளே இரவைக்கு வீட்டை போற காலையில எல்லாம் அண்மித்த ஏரியாதான். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் மற்றும் பதற்ற நிலைமைகளை தொடர்ந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெண் கைதிகளும் தற்பொழுது வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ள அந்த சிறைச்சாலை பேரு இவங்க சொல்லல, லேடிஸ் போறாங்க. அதுல நான் ஏற்கனவே சொன்னமில்ல, லண்டன் எம்பேசி இந்த பிரித்தானிய பெண்மணி ஒண்ணும் இருக்குன்னா அவ பேங்குக்குள்ள வந்து 30-40 கிலோ அள்ளி அவ ஏமாற்றி கொண்டு வந்தாங்கல்ல. அவ ஒரு யங் லேடி, 22 வயசு யங் லேடி இருக்கிறா. அவ வச்சு என்ன செய்ய போறாங்க நீங்க? இந்த மாதிரி நிறைய கிடக்குங்க. அங்க வச்சு என்னடா பண்ண போறாங்க? அதை போட்டுட்டு நம்ம ஒன்று கழுத்து பட்டுங்களேன். நான் சொல்ல தூக்கு தண்டனை மலேசியா, சிங்கப்பூர் போன்று விசேட நீதிமன்றம் அமைத்து கொடுங்களேன், வெட்டி புதைச்சிருங்களேன்டா. அதை எவந்தாலும் பரவாயில்ல, அது சட்டம் தன் கடமையை செய்யட்டும் என்று இறுக்கி கொடுத்தா ஒரு அளவு கட்டுப்படுத்தலாம். விட்டுப்பட்டு இப்ப அரசாங்க ஊழியர்கள் தானே இவங்களை ஊரு விட்டு ஊர் மாத்துறீங்களே, வெக்கங்கட்ட டிரான்ஸ்பர் இல்லையா? இதெல்லாம் 1800 இப்ப வர கூடுது. இப்ப இத சட்டங்கள் சரியாக இறுக்கப்படுமானால், சட்டங்கள் கூடுதலாக இறுக்கம் செய்யப்படுமானால் குற்றங்கள் குறையும். முதல்ல இந்த குடியாவரத்தை ஏன் குறைக்க போறோம் என்றால், ஒவ்வொரு அரசியல் காலங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கு பாப்புலராக செலவழிக்கிறவன் தான். புரியுதா? மிகப்பெரிய அதுதான் வேறு இந்த குருநாகல் எம்பிரிக்க தயாசிரி எல்லாம் கிளம்புறாங்கல்ல, அவங்க எல்லாம் அரசியல் காலம் வந்தா குருநாகல் ஏரியாவில வெட்டி இழுத்து போட்டு செலவழிப்பா. அப்ப உண்டு காசா
சிம்பிள், பணம் இல்லை. அரசாங்கம் இப்பொழுது ஒரு புதிய சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறது. பொது பணக்காரர்கள், ஊருக்குள் உலாவுகின்ற பொது பணக்காரர்கள் பற்றியும் பெலிசாருக்கு அறிவிக்குமாறும் பொதுமக்கள் வேண்டப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கும் வழங்கும் இல்லை, புதுசு புதுசா காரை தள்ளிக்கிடுவாங்க. நேற்று வரை வீதியில சும்மா உலாவி இருப்பாங்க. பினாசுக்காரன் கொண்டு வருவாப்பா பெருமைக்கு, அதையெல்லாம் அல்ல போயிடுறாங்க. அது சும்மா அதெல்லாம் விட்டுட்டு பெரிய மெகா லைஃப் ஒன்று ஓட்டுவாங்க. அதெல்லாம் குடு கேஸ் தான். திடீர் அது எல்லா ஊர்லயும் நடக்கிற கேஸ் தான். இதை களை எடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மாதிரி விடயங்கள் செய்யத்தான் வேண்டும் அரசாங்கம். ஆனால் அப்பாவி மக்கள் மீது இந்த மாதிரி கொல்லப்படுவது ஏற்றுக்கொள்ள இயலாது. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து அங்குனுகொலை பெலஸ் சிறைச்சாலையிலிருந்து பூசாவிலிருந்து மாற்றப்பட்ட 2 கைதிகளும் திடீர்னு நோய்வாய் என்று சொல்லாங்களா, அடிச்சு கொண்டு விட்டானு. சரி, ரவுடி தானே பண்ணுவாங்க, ரவுடியால சாப்பிட்டு விடுங்க. இவங்க ஆயுத ரவுடி, அவங்க ஆயுதம் இல்ல ரவுடி, அவ்வளவுதான். நம்ம சுகத்துக்கு மேல இருந்து பார்க்க வேண்டியா? இல்ல நம்ம ஆளுங்கள் யாரும் இல்லைல்ல, அதை பொறுத்திருப்பாங்க. நாம என்ன செய்ய கிடக்கு நீ? அதுல ஒன்றுமில்லைங்க. ஒரு இந்தியனும் கொல்லப்பட்டிருக்காராம், 70 வயசு, பாவண்டா. அவன் பாவி தூளை கொண்டாந்திப்பான், அவரும் கொல்லப்பட்டிருக்கான் உத்தியோகபூர்வமாக. அதுவும் எம்பசிக்கு அறிவிக்கப்படலையாம். இப்படியாக நாளாந்தம் சில புதைகல்கள் மாறி பல செய்திகள் இந்த நிகம்பு சிறைச்சாலை வன்முறை குறித்து தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. பார்ப்போம். இன்று மாலையும் வேறு செய்திகள் வருகின்றது, அவைகளையும் எடிட் பண்ணி தருவோம். நன்றி, மீண்டும் சந்திப்பு நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.